வணக்கம். சட்டசபையில் புகுந்து உதயநிதியை தூக்கிய போலீஸ் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப கடந்த 5 ஆண்டுகளில் திமுக போட்ட நிதி பட்ஜெட்டில் குறிப்பாக 30% வரை முறைகேடு நடந்துள்ளது என்பதை தேர்தலுக்கு முன்பாகவே முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். மேலும் அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரத்துடனும் நிரூபித்தால் மட்டும்தான் உரிய தண்டனை கிடைக்கும் என்பதற்கேற்ப இன்று பட்ஜெட் தாக்கல் விவாதத்தில் உதயநிதி அவர்கள் மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் எவ்வளவு கோடிகள் முறைகேடு செய்துள்ளார்கள் என்பதை 140 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம். எம்எல்ஏ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். சட்டசபையில் புகுந்து உதயநிதி அவர்கள் மற்றும் திமுகவின் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டால் அவர்களை சட்டசபையில் புகுந்தே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் அவர்களை சாதாரணமாக திமுக நினைத்துவிட்டது. என்றைக்கு உதயநிதியை கைது செய்து ஒரு நாள் முழுவதும் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்தாரோ அன்றைக்கே முதல்வர் விஜய் அவர்கள் மக்களின் பாதுகாவலனாகவும் எந்த ஒரு பணத்திற்கும் பயத்திற்கும் அடிபணிய மாட்டேன், மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்பதையும் தெளிவாக முதல்வர் விஜய் அவர்கள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக 2வது முறை ஆட்சியை அமைத்தால் திமுக வரலாற்று சாதனை படைத்துவிடும். திமுகவின் ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பு மக்களே கொடுத்து விட்டார்கள் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் 2021 திமுக வெற்றி அடையவில்லை, வெறும் 3.5% தான். அப்படி பார்க்குமையானால் அப்பொழுதும் 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமையாத போதிலும் கூட மக்கள் திமுகவின் மீது கருணையின் அடிப்படையில் ஓட்டுக்களை போடவில்லை, வெறுப்பின் அடிப்படையில் தான் சில மக்கள் திமுகவிற்கு வாய்ப்புகளை கொடுத்தார்களே தவிர அது முழுமையான வெற்றி திமுகவிற்கு அப்பொழுது கிடையாது. அதை உணர்ந்து செயல்பட்டிருந்தால் 5 ஆண்டுகளை மக்களுக்கு நல்லவிதமான திட்டங்களையும் நல்லவிதமான வளர்ச்சியையும் திமுக கொடுத்திருந்தால் இன்றைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருக்க மாட்டார். அதே சமயம் திமுகவின் ஆட்டமே தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத, ஊழல் செய்ய முடியாத அந்த வாய்ப்பை 5 ஆண்டுகளில் ஊழல் செய்து மிகப்பெரிய அளவிலான மோசடிகளையும் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் 1000 முதல் 3000 கோடி வரை முறைகேடுகளும் ரகசிய அறைகளில் பணங்களை பதுக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் திமுக செய்தது என்பதை தான் தற்பொழுது சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக அனைத்து பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை சபாநாயகரிடம் சமர்ப்பித்து வசமாக திமுகவை சிக்க வைக்கக்கூடிய வகையில் அமைத்துவிட்டார் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்துள்ளது என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக இருக்கின்ற டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும். எதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிகள் இல்லை. திமுகவுடன் பெருமளவில் கூட்டணிகள் இல்லாத காரணத்தினால் தனித்துதான் போட்டியிடும். உதயநிதியின் ஒட்டுமொத்தமான பேச்சை கேட்டு திமுக தவறு செய்துவிட்டது. உதயநிதியின் நண்பர்கள் தமிழக அரசியலில் அதிகாரிகளிடமும் நேரடியாக தலையிட்டு அவர்களது சுயநலத்திற்காக திமுகவை மிகவும் மோசமான முறையில் கையாள செய்துவிட்டார்கள். தற்பொழுது சட்டசபையில் ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திணறி வருகிறது திமுக. ஆரம்பத்தில் திமுக தான் சீனியர், தாவேகா தான் ஜூனியர், அரசியலை நாங்கள் தான் உங்களுக்கு கற்றுத்தருவோம் என்று வீரவசனம் பேசிய உதயநிதி இன்றைக்கு வாய்மூடி சட்டப்பேரவையில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தவறு செய்தவன் அதற்கான வாய்ப்பை வழங்கப்பட்டாலும் போதும் கூட அவனால் பேச முடியாது என்று கூறுவார்கள்.
அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். உதயநிதி அவர்களால் திமுக இப்படிப்பட்ட ஒரு தோல்வியே மீண்டும் தமிழக மக்கள் இனி திமுகவிற்கு தொடர்ச்சியாக கொடுப்பதோடு ஊழல் செய்த அந்த பணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்து கிராமங்களின் வளர்ச்சிக்காகவும் கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய பேருந்துகளின் வளர்ச்சிக்காகவும் அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்யலாமா அல்லது கல்வி மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு செய்யலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களை நேரடியாக சட்டப்பேரவைக்குள் புகுந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. இது நடந்தால் திமுகவின் எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியடைவார்கள், அமளியில் ஈடுபடுவார்கள். ஆனால் தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டுமல்லவா? அவை காவலர்கள் மூலமாகவே உதயநிதி அவர்கள் தூக்கி வெளியே கொண்டு செல்லப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டப்பேரவைக்குள் இருக்கக்கூடிய மாண்பையே உதயநிதி அவர்கள் மாற்றிவிட்டார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக திமுகவின் ஆட்சியில் தற்பொழுது நடைபெற்றுள்ளது. மக்கள் திமுகவை வேண்டாம் என்று கூறியதற்கு காரணமும் இதுதான். மக்கள் எதற்காக திமுகவிற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டார்களோ அதை திமுக உணர்ந்து முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை. அதே சமயம் மக்கள் திமுகவிற்கு இனியும் ஒரு முறை கூட வாய்ப்புகளை வழங்க மாட்டார்கள். குறிப்பாக சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய அந்த விவாதங்கள் என்பது முற்றிலும் தவறாகத்தான் இருக்கிறது. மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல உங்களை தொடர்ச்சியாக நம்புவதற்கு. மக்கள் ஒருபோதும் திமுகவிற்கு அடுத்த வாய்ப்புகளை கொடுப்பார்கள் என்று கனவிலும் கூட நினைக்காதீர்கள். ஏனென்றால் மக்கள் இனியும் திமுகவிற்கு வாய்ப்புகளை வழங்கி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இனி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கைப்பற்றக்கூடிய பணங்களை மட்டும் தமிழக மக்களாகிய நீங்களே கூறுங்கள், எந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யலாம் அல்லது கிராமங்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்களும் அவரது நண்பர்களும் இந்த வழக்கில் நிச்சயமாக வெளிவர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை கொடுக்கப்படலாம். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக தமிழக மக்களுக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்தால் அவரது நண்பர்களுக்கு தான் அதிக அளவில் உதவிகளை மேற்கொண்டு அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்துவிட்டார். தற்பொழுது சட்டப்பேரவையிலேயே உதயநிதியை புகுந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.